வணக்கம் நேயர்களே. நாங்கள் பல நிறுவனங்களில் அந்த கோட் வேர்ட் பார்த்திருப்போம் இல்லையா? புடவை கடைகள், நகை கடைகள் எல்லாம் கோட் வேர்ட் இருக்கும். அது அந்த வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் புதுசாக ஒரு கோட் வேர்ட் பாவிச்சிருக்காங்க. ஒரு கும்பல் உண்டு. என்னென்னு சொன்னால், ஸ்கூட்டி வேணுமா? ஸ்கூட்டி வேணுமா? என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸ்கூட்டி வேணுமான்னு சொன்னால், ஸ்கூட்டி வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 2-3 லட்சம் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு அழகான பொம்பளை பிள்ளை தருவாங்களாம். ஸ்கூட்டி வேணும்னு சொல்லி 4 அல்லது 5 லட்சம் கொடுத்தோம்னு சொன்னால் அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை தருவாங்களாம். இது யாருன்னு சொன்னால், குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்கின்ற ஒரு கும்பல். இந்த கும்பலை சேர்ந்த 11 பேர் போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கும்பல் என்ன செய்ய முடியும் சொன்னால், குழந்தை இல்லாதவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய தரவுகளை எடுத்து அவர்களிடம் சென்று இந்த கோட் வேர்டு சொல்லுமா, உங்களுக்கு ஸ்கூட்டி வேணுமா, இந்த விஷயத்தை இங்கே வெளியில் சொல்லாதீங்க, ஸ்கூட்டி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 2-3 லட்சத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தருவோம், 4-5 லட்சத்துக்கு ஆம்பளை பிள்ளை தருவோம். அப்போ இதை பயன்படுத்தி குழந்தை இல்லாதவங்க ஒரு சரி அவங்களுக்கான கவலை போகட்டும்ன்றதுக்காக அவங்களோட காசை கொடுத்துட்டு குழந்தையை வேண்டிக் கொள்வாங்க. அந்த குழந்தை சட்ட ரீதியாக அவங்க விற்கிறதுக்கு உரித்துடையவங்களா, எங்கிருந்து அந்த குழந்தைகளை இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, உண்மையிலேயே குழந்தைகளை விற்கின்றவர்களிடத்திலாம் வாங்கி இவங்களுக்கு விற்கிறாங்களா என்ற விஷயம் இன்னும் ரகசியமாகவே இருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் 4 பக்கமும் முடுக்கி விட்டிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகள் பெரும்பாலும் இந்தியாவில் புனே மற்றும் டெல்லி பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டு ஆந்திர மாநிலம், கேரள மாநிலங்களில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விடயத்தை ஒரு வழக்காக இந்த விடயத்தை போலீசார் கவனத்தில் எடுத்து தாங்கள் இதை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் குழந்தை வேண்டுவதை போல் ஒரு வாடிக்கையாளராக மாறி அந்த கும்பலுடன் தொடர்பு கொண்ட பொழுதுதான் ஸ்கூட்டி வேணுமா, 2-3 லட்சத்துக்கு வேணுமா, 4 அல்லது 5 லட்சத்துக்கு வேணுமான்னு கேட்டால் இதுதான் அந்த கோட் வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 4 லட்சம் தாரம் ஒரு ஆம்பளை பிள்ளை தாங்கின மாதிரி போய் அவங்கள கையுமையுமா போலீஸார் பிடிச்சிருக்கிறாங்க. இதை பிடிச்ச இடத்துல தான் தெரியும் இந்த கும்பல் குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்கின்ற கும்பல் என்று. இப்படி பிடிச்சவங்க இதுவரையில் அந்த குழந்தைகளை வாங்கிய பெற்றோர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைச்சிருக்காங்க. இதுவரையில் 14 குழந்தைகள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன கும்பலினால். அந்த 14 குழந்தைகளையும் வாங்கிய பெற்றோர்கள் கதறி அழுகின்றார்களாம் போலீஸ் நிலையத்தில். நாங்கள் குழந்தைகள் இல்லை என்று தான் வாங்கினோம், எங்களுக்கு பொம்பளை பிள்ளை விருப்பம், அதனால தான் நாங்கள் வாங்கினோம், காசை கொடுத்து தான் வாங்கினோம், நல்லபடியாக நாங்கள் இந்த குழந்தையை வளர்க்குறோம், எந்த குறையும் விடையில்லை, எங்களையும் இந்த குழந்தையையும் தயவு செய்து பிரிச்சிடாதீங்க என்று சொல்லி கண்ணீர் மல்கி அழுகிற காட்சிகளும் போலீஸ் நிலையத்தில் பதிவாக இருக்கிறது. அதே போல் அந்த குழந்தைகளும், விவரம் தெரிந்த குழந்தைகளும், நாங்கள் எங்களோட அப்பா அம்மா விட்டு போக மாட்டோம், எங்களை பிடிக்காதீங்க, நாங்கள் போகலைன்ற மாதிரி அழுகின்ற அந்த காட்சிகள் போலீஸாரையும் மெய்சில் இருக்க வைத்திருக்கிறது, அல்லது கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறது. இதனால் அவர்கள் என்ன முடிவு எடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கிறது. இதற்காக போலீசார் எடுத்த அடுத்த நடவடிக்கை, இந்த குழந்தைகள் உண்மையிலேயே வேறு யாராவது கைவிட்ட குழந்தைகளா, அல்லது தங்களால் வளர்க்க கஷ்டம் என்று சொல்லி கொடுத்த குழந்தைகளா என்ற விடயங்களை தேடி ஆராய்வதாகவும், இவர்களுடைய உண்மையான பெற்றோர்கள் யார் என்பதை தேடி அறியும் படலத்தையும் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்றும் தெரியாத குழந்தைகள் தங்களை இவ்வளவு காலம் வளர்த்த பெற்றோர்களை உண்மையில் பிரிய மாட்டார்கள் தான். கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்களும் பெற்றால் மட்டும்தான் குழந்தையா? இல்லை, குழந்தையை வளர்க்கின்ற பொழுதும் அவர்கள் பெற்றவர்களை விட உன்னதமாக மாறுகின்றார்கள். பல வேளைகளில் இதை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம். எனவே தாங்கள் வளர்த்த குழந்தைகள் தங்களை விட்டு போகின்றார்கள் என்ற கவலையிலும், தங்களை வளர்த்த பெற்றோரிடமிருந்து தாங்கள் பிரிய போகிறோம் என்ற மனக்கவலையிலும் இருவரும் அழுகின்ற காட்சிகள் போலீஸ் நிலையங்களில் இந்தியாவில் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் வைரலாகி கொண்டிருக்கின்றன. பாருங்கள், எப்படி எல்லாம் குழந்தைகளை வைத்து இவ்வாறான கும்பல்கள் செயற்படுவது எவ்வளவு மன ரீதியிலான பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது பார்த்தீர்களா? எனவே விழிப்பாக இருங்கள். உங்கள் குழந்தைகள் மேல் சரியான ஒரு கண்ணோட்டத்தில், சரியான ஒரு கவனத்தோடு நீங்கள் செயற்பட வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற நடவடிக்கைகள் நம் நாட்டிலும், நீங்கள் இருக்கின்ற இடங்களிலும் நடக்கலாம். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவனமாக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.